Hey guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஆர்சி கார். ஸோ இந்த 90s கிட்ஸ்லாம் வாங்க முடியாமல் சின்ன வயசில் கஷ்டப்பட்டு இப்போ எல்லாரும் அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குழந்தைங்க வாங்குறன்ற பேரில் அவங்களே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு மெமரபிள் கார் தான் இது. ஸோ அண்ட் இப்போ இருக்கிற ஆர்சி காரில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு கார்னாவே இது. ஸோ இது ஒரு 6 months நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் வாங்கின பர்பஸ் வந்து ட்ரைவ் பண்ணலானும் ப்ளஸ் இந்த மாதிரி வாலில் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்காகவும் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி வந்து ரிமூவபிள் தான். உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ இது நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 1 hour ஆகும். ஒரு 1 hour to 1.5 hours ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு வந்து ரெட் லைட் எரியும் நீங்கள் சார்ஜ் போட்ட உடனே. அண்ட் சார்ஜ் ஃபுல்லான உடனே அந்த லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அன்கனெக்ட் பண்ணி உங்களோட காரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் யூஷுவல் அண்ட் ஒரு டபுள் பேட்டரி போடணும். இது வந்து 4-wheel டிரைவ் இல்லை, 2-wheel டிரைவ் தான். ஆன் பண்ணிக்கலாம். இது சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு ஒரு 35 to 40 minutes. நீங்கள் கண்டினியூ டிரைவ் பண்ணிங்கன்னா கூட ஒரு 40 minutes ரன் ஆகுது. ட்ரிஃப்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த மூவியில் வர ட்ரிஃப்ட் மாதிரிலாம் அடித்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது விளையாடும் போது நானே கொஞ்சம் ஒரு ஹிட் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃப்ரண்ட்டு ரியர். ஸோ உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் 2 வீல மூவ் ஆன் ஆகும். ஸோ இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பையிங் லிங்க் ஷேர் பண்ணுறேன். நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 1699. ஸோ 1700. 2000 பிலோவில் ஒரு நல்ல கார்னு சொல்லலாம். ஸோ நான் 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. அதே மாதிரி சார்ஜிங் இஷ்யூ எதுவும் வரல. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா செப்பரேட்டாக இதோட பேட்டரியும் செப்பரேட்டாக வைக்கிறாங்க அண்ட் இதோட கேபிளும் செப்பரேட்டாக வைக்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 200-300 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பைக் லிங்க் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.